காதல் என்ற ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், ஸோ அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஸோ அது எக்ஸ்எம்எல் ஃபைல் வேணும் அப்படின்னா இந்த வீடியோட டார்கெட் லைக்கு 100. இந்த 100 ரீச் பண்ணோன்னா நானே எக்ஸ்எம்எல் ஃபைல் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஸோ அலைட் மோஷனில் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். கேப்கட்டில் வேணாலும் சொல்லுங்கள். விஎனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே சிம்பிளாக இருக்கும். அதாவது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் இமேஜை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணோன்னா போதும். ஸோ அதுவும் வேணும்னா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவாக நம்ம போட்டுடலாம். ஓகே, இப்போ அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரிசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு ரேண்டமாக ஒரு சாங் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சாங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லிரிக்ஸ், ஸோ நீங்கள் ப்ரிவியூவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 3 லிரிக்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ண போகிறீங்க, லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அது இவ்வளோ டியூரேஷனில் இருக்கும். நான் எக்ஸாமுக்கு ரேண்டமாக தான் மார்க் வச்சுருக்கேன். இதுவரை இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு மார்க் வைங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐகான் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஷேப்பில் போயிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் இந்த மாதிரி ரேண்டமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 0.25, ஸோ 0.00 அந்த 25 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து பின்னாடி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது முடிகிற இடத்துல ஒரு மார்க்கு, இப்போது அதே மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள், இது முடிகிற இடத்துல ஒரு மார்க்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே மொத்தமாக இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, எல்லா ஷேப்பையும் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் மார்க் வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபுல்லாகவே அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனை லேயர் இருக்கோ அத்தனை லேயரை காப்பி பண்ணிவிட்டு இதில் போயிட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து தொடர்ந்து இருக்குமா, இப்போது நம்ம மார்க் மட்டும் வச்சா போதும். ஸோ கரெக்டாங்கண்ணே எங்கண்ணே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மார்க் வச்சுட்டேன். இப்போது இந்த இதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை டெலிட் பண்ணிடுறேன். கொஞ்சம் பத்தலை, அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்குக்காக தான் இந்த ஷேப்பை ஆட் பண்ணோம். வேணும்னா நீங்கள் இந்த இமேஜ்லேயே போயிட்டு நம்ம இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஷேப்லேயே போயிட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷேப்பை எல்லாமே டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் இமேஜ் ஆட் பண்ணணும். இதே மாதிரி தான் அடுத்தடுத்து எல்லா ப்ராசஸுமே. ஸோ இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முன்னாடி மூவ் பண்ணி வச்சுட்டு பேக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுத்தடுத்த இமேஜை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஸோ அது வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷேப் எதுக்காக அப்படின்னா ஸோ இதுதான் அந்த சுற்றியில் வரும் பார்த்தீங்களா, ஸோ அந்த இதுக்காக. ஸோ இப்போ நான் ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி ஹேண்டை வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் கரெக்டான இடத்துல இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது வந்து நான் ப்ரிவ்யூ பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ரீல்ஸ் அப்லோட் பண்ணும்போது தான் நோட் பண்ணேன். ஸோ இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்களும் கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் பார்க்க ப்ரொஃபஷ்னலாக இருந்துச்சு. நம்ம ஆட் பண்ணுறது ஏதோ இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் இல்லாத மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆணுச்சு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு சின்னதாகவே வைங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கணும். ஸோ முன்னாடி ஸ்டெப் ஏறுற மாதிரி இருந்துச்சா, ஸ்டெப்பு இறங்குற மாதிரி இந்த மாதிரி இமேஜ் அலைன் பண்ணிங்க. ஸோ அப்போனா தான் இதில் எஃபெக்ட் ஆட் பண்ண முடியும். ஸோ இதுவே கேப்கட்லனா சிங்கிள் எஃபெக்ட் கிளிக் தான். ஸோ அந்த எஃபெக்ட் நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், அவ்வளோதான். ஸோ அது என்னென்னு பார்க்கலாமா. ஸோ இப்போ ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணி மூவ் அண்ட் கிளிக் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் எண்டில் இந்த மாதிரி 2 அனிமேஷன் கீ கொடுத்துருங்க. ஃபஸ்ட் அனிமேஷன் கீழே 960 வேல்யூ இருக்குது. ஸோ ஒய்யோட வேல்யூ அதை வந்து ஒரு 15 வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதாவது கீழே தான் மூவ் ஆக போகுது, அதனால தான் ஒய்யோட வேல்யூ. ஸோ இப்போது 15 வேல்யூனா எவ்வளோ, 975. ஸோ கரெக்டாக அந்த வேல்யூ கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பேக் வாங்க. பேக் வந்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போனீங்க அப்படின்னா இல்லை ஒப்பாசிட்டின்னு இருக்கா, அதில் 2 அனிமேஷன் கீ எண்டுக்கு முன்னாடி லைட்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ எண்டுக்கு முன்னாடி உள்ளது அப்படியே 100 இருக்கட்டும். எண்டில் போயிட்டு 0 ஆக்கி விட்ருங்க. ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து கீழே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஃபேட் அவுட் ஆகும். ஸோ அது ஃபேட் அவுட் ஆகும்போதே பின்னாடி உள்ள இமேஜ் வந்து தெரியணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 அனிமேஷன் கீ கொடுத்துருப்போம், அதாவது பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில். ஸோ அதுக்கு நேராக வச்சு இமேஜை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லேயர் அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஸோ 2வது லேயர் இருக்குது பார்த்தீங்களா, 2வது இமேஜ். ஸோ அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி மொத்தமாக பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அலைட் மோஷனில் பண்ணும்போது
அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், அந்த பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி 2யும் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், அதுக்கு நம்ம ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட்டே ஆட் பண்ணிவிட்டு அந்த அவுட்டை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வச்சிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக எஃபெக்ட் வந்துடும் தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இமேஜ் அலைன் பண்ணிக்கணும்ல, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது நம்ம பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு 2 அனிமேஷன் கொடுத்து ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அதுவே நம்ம ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா இமேஜும் ஸோ அதே மாதிரி கரெக்டாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கனால கரெக்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தடு. வேணால் நீங்கள் ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஷேப் ஆட் பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து ஹன்ஹைட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜ் அந்த ஆடியோவை தவிர மீதி எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு குரூப் அண்ட் மாஸ்க்காக மாற்றி விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி விட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப்புக்குள்ளே மட்டும்தான் இந்த இது தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருங்க இமேஜெல்லாம். ஸோ இல்லாட்டி உள்ளே போயிட்டு அலைன் பண்ணி வச்சுட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா கட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருங்க. ஒரு வேளை உங்களுக்கு அந்த ஷேப்பு ஸோ இமேஜ் அலைன் பண்ணிக்கனாலும் எடிட் குரூப் போயிட்டு ஸோ இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் லைட்டாக அந்த ஷேப்பை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணனாலும் ஸோ கரெக்டாக இங்கேயே பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் அகைன் ஒரு பேக் வந்து பாருங்கள். ஸோ கட் ஆனுச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்போயே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எஃபெக்ட்லாம் கரெக்டாக இருக்கா? ஸோ ஒரு இதுலேருந்து ஒரு இது ஹைட் ஆகும்போது இன்னொரு இதை தெரியணும். ஸோ அந்த மாதிரி உள்ள எஃபெக்ட் தான். ஸோ அதுக்காக தான் இந்த எஃபெக்ட் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி தான் அடுத்தடுத்து அலைன் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த லேயரை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மறுபடியும் இமேஜ் ஆட் பண்ணணும். அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக போகும். உங்களுக்கு சொல்லித்தரனால ஸோ அதை அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸ் ஆட் பண்ணணும். அது பொறுத்தளவு ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ப்ளஸ் ஐகான் இருக்கா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டு போய்க்கோங்க. இப்போ 3 லிரிக்ஸுமே தனித்தனியாக தான் ஆட் பண்ண போகிறோம். காதல் என்ற ஒன்று இந்த வேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா காதல் தனியாக, ஸோ ஒன்று தனியாக, காதல் எல்லாம் தனியாக, ஒன்று தனியாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ரேண்டமாக செலக்ட் பண்ண ஃபாண்ட்டு தான். ஸோ எனக்கு நல்லா இருந்துச்சு, நான் இதுவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஃபாண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ காதல் இந்த இதை ஆட் பண்ணிட்டேன் இந்த வேர்டை. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கலரை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடியும். ஸோ இப்போ நான் புதுசாக ஆட் பண்ணிட்டேன் ஆர்வ கோளாறில். ஸோ அதே ஃபாண்ட்டு, அதே சைஸு, ஸோ அதே கலரு. ஸோ கலர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிஃப்ரெண்ட்டு. ஸோ எல்லோ கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த வேர்டு பக்கத்தில் அலைன் பண்ணி வச்சிடுறேன். சைஸையும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்டு ஆட் பண்ணோம்ல அதை அப்படியே நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா லிரிக் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, அதை கொஞ்சம் மேலே மூவ் பண்ணி வச்சுட்டு ஸோ எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இதை ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிவிட்டு ஸோ 1 அப்படிங்கிற வேர்டை மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக இந்த 2வது லிரிக்ஸுக்கு பக்கத்தில் அலைன் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, இப்போ 3 லிரிக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ லிரிக்ஸ் ஆட் பண்ணியாச்சா? இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 3 லிரிக்ஸ் முடியுது பார்த்தீங்களா, அது வரை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குரூப்பாக மாற்றிடுங்க. ஸோ மார்க் பண்ணி குரூப்பாக மாற்றி விட்ருங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருங்க. இந்த லிரிக்ஸை நல்லா தெரியும்னு நினச்சிங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் வீடியோ இமேஜெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து ஒப்பாசிட்டியை மட்டும் குறைச்சி வைங்க. இப்போ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த லிரிக்ஸை பொறுத்தளவு கான்செப்ட் என்னென்னா 2வதுல பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் கொடுத்துருக்கேன்னா, இப்போ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2வது நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 2வதுல உள்ள 3வது லிரிக்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஆட் பண்ணியிருக்கோம்ல அது வந்து ஒயிட்டாகவும் 3 வந்து எல்லோவும் மாறும். அதாவது ஃபஸ்ட் லிரிக்ஸில் மொதல் 3 வேர்டில் ஃபஸ்ட்டு லிரிக்ஸு எல்லோ, 2வது லிரிக்ஸில் 3 வேர்டில் 2வது இது எல்லோ அந்த மாதிரி. ஸோ 3வது வேர்டு எல்லோ. ஸோ அந்த மாதிரி மாற்றி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ 2வது லிரிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3வது நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஸோ பிடிச்ச ப்ளேஸில் 1 2 3 அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த லிரிக்ஸும் முடிஞ்சிச்சு. இப்போ நான் ஓவராலாக ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப குழப்பிட்டேனோ. ஸோ இப்போ மொதல் 3 வேர்டில் ஃபஸ்ட்டு வந்து எல்லோ, 2வதுல பார்த்தீங்க அப்படின்னா 2வது வேர்டு எல்லோ, 3வதுல பார்த்தீங்க அப்படின்னா 3வது வேர்டு எல்லோ. ஸோ ஒரு வேளை சிங்கிள் லிரிக்ஸாக தான் இருக்குது அப்படின்னா ஸோ எக்ஸ்ட்ரா 3 டாட்டை வச்சு அதை எல்லோவாக கொடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லாமல் இருந்துட்டேன், முக்கியமானது இந்த ஓல்டு ஃபிலிம் டெம்ப்ளேட் தான். ஸோ நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா கூட ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஞாபகம் வந்து ஆட் பண்ணேன். நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட் அண்ட் கொடுத்துருங்க. இல்லை ஸ்க்ரீன் கொடுங்க. ஸோ நமக்கு அந்த பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியாக ஒரு 40 to 50 இந்த ரேஞ்சில் கொடுத்துருங்க. ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓல்டு ஃபிலிம் டெம்ப்ளேட் நமக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ அப்படியே பேக் வந்தீங்க அப்படின்னா அந்த ஷேப்புக்குள்ளே மட்டும் தெரியும். ஸோ நல்லாவும் இருக்கும். நான் ப்ரிவ்யூவில் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ அதுவே CapCutல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எஃபெக்ட்டே ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். சிங்கிள் கிளிக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாரி சிங்கிள் கிளிக் தான். ஸோ அதே VNல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஈஸி. அதாவது நம்ம டெம்ப்ளேட் மாரி கிரியேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, இது இமேஜ மட்டும் நீங்க ஆட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் உள்ள எடிட் பண்ணி நீங்க லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இன்னும் ஈஸி மெத்தடா இருக்கும். அந்த லிரிக்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். மத்தபடி இமேஜ வந்து டிஃபால்ட்டா கிளிக் பண்ணி ஆட் பண்ற மாரி இருக்கும். ஸோ வேணும்னா சொல்லுங்க. அது ஒரு டெம்ப்ளேட்டா கிரியேட் பண்ணி போடுறேன். ஸோ இல்ல CapCutல டுட்டோரியல் வேணுமா? இல்ல VNல வேணுமா? இல்ல நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்? இந்த மாரி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டுட்டோரியலுக்கு நெறைய பேர் சென்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது ஒவ்வொரு வீடியோவா நான் டீகோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு புது வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் எப்போ வீடியோ வரும்னு என்னன்னு தெரில. அப்புறம் கைஸ் கொஞ்சம் லைக் பண்ணி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் கொஞ்சம் க்ரோ ஆகும். ஸோ இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு 10K அவ்வளோலாம் வராது. ஸோ இப்போ தான் 1K வந்திருக்கும். அதனால ஒரு 5K வாச்சும் அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.